BMI அளவீட்டால் மட்டுமே ஒருவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதை உறுதி செய்ய முடியாது என்றும், உடலின் கொழுப்பு அளவீட்டை வைத்துதான் அதை துல்லியமாக கணிக்க முடியும் என்றும் புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனல்சா ஃபேமிலி மெடிசின் என்ற மருத்துவ ஆய்வுதழில் இந்த புதிய ஆய்வு வெளியாகியுள்ளது. அதன்படி உடல் எடை மற்றும் உயரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்பது உடல் எடைக்கும் உடலில் உள்ள கொழுப்பின் எடைக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவது இல்லை. இதனால் உடலில் கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள் சில சமயங்களில் அதிக எடை கொண்டவர்களாகவோ அல்லது உடல் பருமன் ஆனவர்களாகவோ தவறாக வகைப்படுத்தப்படலாம் என தெரிவிக்கிறது. அதிக உடல் கொழுப்பு உள்ளவர்கள் ஆரோக்கியமானவர்களாக கருதப்படவும் வாய்ப்புள்ளதாகவும் கூறுகிறது. அதே சமயம் எதிர்கால உடல்நல பிரச்சனைகள் மற்றும் இறப்பு அபாயத்தை கணிக்க உடல் கொழுப்பு சதவீத அளவீடுகள் மிகவும் முக்கியம் என புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை 20 வயது முதல் 49 வயது வரை உள்ளவர்களிடையே இறப்பு அபாயத்தை மிக துல்லியமாக கணிக்கின்றன. குறிப்பாக BIA எனப்படும் பயோ எலக்ட்ரிக்கல் இம்பிடன்ஸ் அனாலிசிஸ், டெக்ஸா எனப்படும் டூயல் எனர்ஜி எக்ஸ்ரே அப்சார்ப்ஜியோமெட்ரி போன்ற அளவீடுகள் உடலில் கொழுப்பு எங்கு சேமிக்கப்பட்டுள்ளது என்பதை மிக துல்லியமாக கண்டறிய உதவுகின்றன. ஏனென்றால் வயிற்றுப் பகுதியில் சேமிக்கப்படும் கொழுப்பு தொடைகள் மற்றும் பிட்டங்களில் சேமிக்கப்படும் கொழுப்பை விட அதிக ஆபத்தானது என்கிறது. அதேபோல அதிக உடல் கொழுப்பு உள்ளவர்களுக்கு எந்த ஒரு காரணத்தினாலும் இறக்கும் வாய்ப்பு 78 விழுக்காடு அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இதய நோயால் இறக்கும் வாய்ப்பு 262 விழுக்காடு அதிகமாக உள்ளதாகவும் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பொதுவான BMI அளவீட்டை விட துல்லியமான உடல் கொழுப்பை கண்டறியும் அளவீடு முக்கியம் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள்.